சப்ட்ரீ கன்சிடர் பண்ணணும். சப்ட்ரீ இங்க எங்கெங்க சப்ட்ரீ வருது? ஃபர்ஸ்ட் எடுத்த முடி சப்ட்ரீ இது. அப்ப இதனோட சப்ட்ரீ இது. கரெக்ட்டுங்களா? இதனோட சப்ட்ரீ இது. அப்புறம் சப்ட்ரீ எடுக்கும்போது இங்க என்னது? கச்சுக்கு வந்துருங்க. சப்ட்ரீ கன்சிடர் பண்ணணும். அப்ப கச்சுங்கிறது ஒரு சப்ட்ரீ. கச்சுக்கு ரைட் வருது. ரைட்ங்கிறது என்ன ஆகுது? ஜி ஒன்று வருது. ஹெச் எஃப் ஒன்று வருது. அப்ப அதை எழுதுங்க. ஹெச் ஜி இ. அப்ப ஈலேருந்து என்ன ஆகுது? ரைட் வருது. இது வந்து டி. எகெயின் இதுக்கு வந்து என்னது? லெஃப்ட் வந்து பி அண்ட் எகெயின் என்ன வருது? இது வந்து ஏன்னு வருது. எகெயின் என்ன வருது? ஏன்னு வருது. இது வந்து ஏன்னு வருது. அதே மாதிரி டிலேருந்து இங்கே போகும்போது என்ன கிடைக்குது? சின்னு வருது. இதுதான் ஹச்சோட சப்ட்ரீ. ஹச்சோட சப்ட்ரீங்கும் போது நம்ம வந்து ஹச்சுக்கு ரைட்டு வந்துருச்சு, லெஃப்ட் இல்லை. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமா? இது சப்ட்ரீ வச்சு போகலாங்க. டேரெக்டாக போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக்குது. அப்போ ஒவ்வொரு டைம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ட்ரீ கன்சிடர் பண்ணி போடுங்க. அப்போ பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் கிடையாது. அப்போ லெஃப்ட் கிடையாதுன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இன் ஆர்டர் ஆனது லெஃப்ட் ரூட்டு ரைட்டு, லெஃப்ட் ரூட்டு ரைட்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இல்லை. லெஃப்ட் இல்லாதனால டைரெக்டாக என்ன பண்ணலாம்? ரூட்டுக்கு போயிடுங்க. அப்போ அதனால தான் ரூட்டுக்கு வந்துருச்சு. இன் ஆர்டர். இன் ஆர்டரில் எடுத்த முடியும் என்ன ரூட் என்னது? ஹச். கட்சிக்கு வந்து ரூட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா லெஃப்ட் நோடு இல்லை, லெஃப்ட் எட்ஜ் இல்லை. அதனால நான் வந்து எடுத்த முடியும் ஹச்சுக்கு வந்துட்டேன். கட்சிக்கு வந்து மட்டும் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இதனோட வேல்யூ. இதனோட வேல்யூ என்ன? ஜி. இதுதான் வந்து எஃப். ஓகே. இப்போ அடுத்தது என்ன நடக்கும்? ரைட்டுக்கு வந்த முடியும். இதனுடைய சப்ட்ரீ பாருங்க. இதனுடைய சப்ட்ரீ பார்க்குறீங்க. ஜி எழுத முடியாது. ஏன்னா ஜிக்கு வந்து லெஃப்ட் நோடு இருக்குது. லெஃப்ட் நோடு என்னது? இ இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு சப்ட்ரீ எடுக்கிறீங்க. இதுக்கு சப்ட்ரீ எடுக்கும்போது என்ன ஆகுது? ஈன்னு ஒரு நோடு இருக்குது. அதனால அது வந்து நான் இ எழுதிட்டேன். சரிங்களா? ஈக்கு வந்து லெஃப்ட். அதனால வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஜியோடது வந்து என்னாச்சு? இது லெஃப்ட்னு ஆயிடுச்சு. சரி. அப்போ ஈக்கு வந்து லெஃப்ட் இருக்குதா? ஈக்கு வந்து லெஃப்ட் இல்லை. ஈக்கு லெஃப்ட் இல்லாதனால என்னாவது? அடுத்த ரைட்டு வருது. ரைட்டுக்கு சப்ட்ரீ எடுக்கிறீங்க. ரைட்டுக்கு சப்ட்ரீ என்னது? பிஏ. பிக்கு லெஃப்ட் ட்ரீ ஏ. அப்போ லெஃப்ட் ட்ரீனா ஏ எடுத்துட்டு அடுத்தது பி வரும். அப்போ இங்கே முடிஞ்சுங்களா? இது ஏ முடிஞ்சது, அடுத்தது பி முடிஞ்சது. இதை முடிஞ்சு முடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் முடிஞ்சு முடி ரூட் எழுதுவோம். லெஃப்ட் முடிஞ்சு முடி என்ன பண்ண போகிறோம்? ரூட் எழுத போகிறோம். அதனால வந்து இது டின்னு ஆயிடுச்சு. அதனால வந்து டின்னு ஆயிடுச்சு. ரூட் எழுத முடி இதனுடைய இது என்னது? சி. அப்போ இது சின்னு வந்து. சரி. அப்போ இந்த சப்ட்ரீ இப்போ தான் முடிஞ்சுக்குது. இந்த சப்ட்ரீ முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ நம்ம ரூட் எழுதிட்டு இது வந்து ரைட் நோடு. அதனால் ரூட் ஆல்ரெடி வந்து சி வந்துருச்சு. அப்போ இது வந்து லெஃப்ட்டு. அப்போ லெஃப்ட்டும் போது நமக்கு வந்து என்னாச்சு? இப்போ ரைட் ரூட் எழுதணும். இதனோட ரூட் என்ன? ஜி. இதனோட ரூட் என்ன? ஜி. அதனால ஜி எழுதிடுவேன். ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? இதுக்கு ரைட்டு. ஜிக்கு ரைட் என்னது? எஃப். ஜிக்கு ரைட் என்னது? எஃப். இது வரைக்கும் வந்துருச்சு. லெஃப்ட் ரைட்டு, லெஃப்ட் ரூட் ரைட்டு. இதுதான் கான்செப்ட். முடிச்சாச்சு. எது முடிச்சுக்கிறோம்? இந்த பாட்டு முடிச்சுக்கிறோம். இந்த பாட்டு முடிச்ச முடியும். கச்சு. கச்சுங்கிறது என்னது? இதனுடைய லெஃப்ட். லெஃப்ட்டும் போது இதுக்கு ரூட்டு ரைட்டு. இதனுடைய ரூட்டு ரைட்டு. அப்போ என்ன ஆகும்? ஜே ஐன்னு வரும். இதனுடைய ஆன்சர் ஜே ஐன்னு வரும். சரிங்களா? ஜே ஐ முடிஞ்சதா? அப்போ ஃபுல்லாக லெஃப்ட் சப்ட்ரீ முடிச்சுட்ட பின்னாடி எங்கே போவோம்? ஆருக்கு போவோம். ஃபுல்லாக முடிச்ச பின்னாடி எங்கே போவோம்? ஆருக்கு போவோம். சரிங்களா? இப்போ தான் ஒரு பாட்டு முடிச்சுக்கிறோம். லெஃப்ட் சப்ட்ரீயோட கான்செப்ட் முடிச்சுக்கிறோம். லெஃப்ட் சப்ட்ரீயோட இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? சப்போஸ் போட முடியலீங்கன்னா நீங்கள் சப்ட்ரீயாக கன்சிடர் பண்ணுங்க. சப்ட்ரீன்னு என்னது? இங்கே கன்சிடர் பண்ணுங்க. ஏன் கட்சி நோட் பண்ணோம்? ஹச்சுக்கு வந்து லெஃப்ட் ட்ரீ இல்லை. லெஃப்ட் ட்ரீ இல்லாதனால இது ஒரு சப்ட்ரீயாக கன்சிடர் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும்? லெஃப்ட் ட்ரீ இல்லைன்னா எடுத்த முடியுமா ரூட் வந்து என்னது? ஏன்னா லெஃப்ட் ரூட்டு ரைட்டு. இங்கே லெஃப்ட் இல்லாதனால டைரெக்டாக எங்கே வந்துடும்? ரூட்டுக்கு வந்துடும். சரிங்களா? அதனால ஸ்டார்டிங் எடுத்த முடியும் கட்சி வந்துருச்சு. சரி, கட்சிக்கு வந்த முடியும் நம்ம அடுத்த ஒர்க் என்ன பண்ண போகிறோம்? ஜிக்கு போக போகிறோம். ஜிக்கு என்ன நடந்தது? லெஃப்ட் ட்ரீ இருக்குது. அப்போ சப்ட்ரீ கன்சிடர் பண்ணுங்க. எப்பெல்லாம் லெஃப்ட் ட்ரீ வருதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்? சப்ட்ரீ கன்சிடர் பண்ணணும். அப்போ எடுத்த முடியும் நம்ம ஜி எழுத முடியாது. இங்கேயே ஜி எழுதணும்னா இதுக்கு லெஃப்ட் ட்ரீ எழுத, அதனால டேரெக்டாக ரூட் எழுதிட்டேன். இங்கே ஜிக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ட்ரீ இருக்குது. அதனால தான் நான் ஜி எழுதலை. ஏன் ஜி எழுதலை? இதுக்கு லெஃப்ட் ட்ரீ இருக்குது. அதனால ஜி எழுதலை. அப்போ லெஃப்ட் ட்ரீ வந்த முடியுமா என்ன பண்ணணும்? இதுக்கு சப்ட்ரீ கன்சிடர் பண்ணணும். இதுக்கு சப்ட்ரீ கன்சிடர் பண்ணணும். அப்போ ஏன் சப்ட்ரீ கன்சிடர் பண்ணுறேன்? இதுக்கு லெஃப்ட் இல்லை. நல்லா பாருங்க, இதுக்கு லெஃப்ட் இல்லை, ரைட் இருக்குது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எப்பெல்லாம் லெஃப்ட் ட்ரீ இருக்குதோ அதை அப்படியே ரன் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் வந்துருங்க. லெஃப்ட் ட்ரீ இல்லாமல் ரைட் ட்ரீ ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு சப்ட்ரீ ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ ஒரு சப்ட்ரீ ஃபார்ம் ஆகுங்க. இங்கே பாருங்க, இதுக்கு லெஃப்ட் ட்ரீ இல்லை. அதனால் டக்குன்னு நான் எழுதிட்டேன். எழுதின பின்னாடி என்ன ஆகுது? இது ஒரு சப்ட்ரீ ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ என்னாச்சு? டின்னு ஒன்று வந்துருக்குது. டி என்னது? இதனோட ரைட் ட்ரீ. அப்போ ரைட் ட்ரீன்னா நல்லா பார்த்துங்க, டி வந்திருக்காது. கரெக்டுங்களா?
அப்ப இதுக்கு லெஃப்ட் யாரு? இதுக்கு லெஃப்ட் யாரு? பி, இ, அதுக்கப்புறம் தான் இது ஒரு ரூட். ஏன்னா இது ஒரு சப்ட்ரீனால இது ஒரு சப்ட்ரீனால இது பி, பி வராது. ஏன்னா இதுக்கு பிக்கு லெஃப்ட் என்ன இருக்குது? ஏ இருக்குது. பிக்கு லெஃப்ட் ஏ இருக்குது. அப்ப ஏ, பி, டி, அதுக்கப்புறம் ரூட்டுக்கு வந்த முன்னாடி இதுதான் ரூட். ரூட்டுக்கு வந்த முன்னாடி சீன் ஆயிரும். சரிங்களா? சீன் ஆயிரும். அப்ப இதுக்கு ரூட் யாரு? இ. கரெக்டுங்களா? இதுக்கு ரூட் இ வந்த முன்னாடி இதுக்கு ரூட் யாரு? ஜி. இந்த ரூட்டுக்கு ரைட் யாரு? எஃப். இந்த ரூட்டுக்கு எஃப் யாரு? ரைட் யாரு? எஃப். ஓகேங்களா? அப்ப எஃப் முடிஞ்ச முடியும் என்ன நடக்குது? எஃப் முடிஞ்ச முடியும் என்ன நடக்குது? ஆல்ரெடி ஹச் ரூட் எழுதிட்டோம். ஆல்ரெடி ரூட் எழுதியா ஹச்னு எழுதிட்டோம். ஹச்னு எழுதுனால நம்மளுக்கு அடுத்தது என்னது? இந்த ஐ வரும். ஹச்சுக்கு இந்த ஜேவுக்கு ஜே வந்த முன்னாடி ஐ வரும். ஏன்னா ஹச் எழுதியாச்சு அடுத்து இருந்தது. இதனோட ரூட் இந்த ஜேல ஆரம்பிக்குது. அப்ப ஜே ஐ, ஜே ஐ வந்துச்சு. இப்போ நான் லெஃப்ட் ட்ரீ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? ரைட் ட்ரீயோட கான்செப்ட் பார்க்கணும். ரைட்டுக்கு லெஃப்ட். அப்போ ரைட்னா யாரு? கே ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டுக்கு லெஃப்ட் இருக்குது. அப்போ அந்த ட்ரீ ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ இங்க கே, இங்க என்னாச்சு? எம் வருது. எம் வருது. இதுக்கு லெஃப்ட் ட்ரீ இருக்குதா? லெஃப்ட் ட்ரீ இல்லை. அப்போ எம்ல இருந்து ஒரு சப் ட்ரீ ஃபார்ம் ஆகணும். இது ஒரு எம்ங்கிறது ஒரு ரூட். அப்போ என்னாச்சு? ரைட் ட்ரீ வந்து எம் ஸ்டார்ட் ஆயிரும். இங்க பாருங்க எம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ என்னாச்சு? எம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எம்முக்கு எகைன் என்ன இருக்குது? எம்முக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ட்ரீ எம், இங்க லெஃப்ட் ட்ரீ இல்லை. எம்மோட லெஃப்ட் ட்ரீ இல்லை. எம்முக்கு ரைட் ட்ரீ இருக்குது. அது வந்து பி. அது வந்து பி. அப்போ ரைட் ட்ரீ இருந்தால் சப் ட்ரீ ஃபார்ம் பண்ணும். சப் ட்ரீ பார்த்து என்ன கிடைக்குது? எஸ் கிடைக்குது. கரெக்டுங்களா? சப் ட்ரீ பார்த்து என்ன கிடைக்குது? பிக்கு லெஃப்ட், பிக்கு ரைட். பிக்கு ரைட் இல்லை, பிக்கு லெஃப்ட் இருக்குது. அப்போ லெஃப்ட் இருந்தால் என்ன பண்ண போறீங்க? எஸ் எழுதுவீங்க. அப்போ எஸ் எழுத முடிக்கிறதுக்கு ரூட்டுக்கு வருவீங்க. ரூட் யாரு? எஸ்ஸோட ரூட் யாரு? பி. பிக்கு வந்துடுவீங்க. பிக்கு வந்த முடியும் என்ன நடக்கும்? நீங்கள் ஆல்ரெடி தான் எம் எழுதிட்டீங்க. ஏன்னா எம்முக்கு ரைட் ட்ரீ தானே. அப்போ ஏன்னா லெஃப்ட் ட்ரீ இல்லை, டைரெக்டாக ரூட் முடிஞ்சிருச்சு. டைரெக்டாக ரூட் முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கிருந்து எங்கே போவீங்க? ரூட்டுக்கு போவீங்க. ரூட் யாருங்க? இது கேன்னு நினைக்கிறேன். அப்போ அது கேக்கு வந்துடும். சரிங்களா? கே. இந்த கேக்கு வந்து ரைட்டு வரீங்க. ரைட் யாரு? எம். எம்முக்கு ரைட்டு தான் இருக்குது, லெஃப்ட் இல்லை. இங்கே பாருங்க எம்முக்கு ரைட்டு தான் இருக்குது, லெஃப்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு சப் ட்ரீ ஃபார்ம் பண்ணுறீங்க. இதுதான் நம்மளுக்கு ரூட்டு. அப்போ ரூட்னா என்னன்னு எழுதிடுவீங்க. என்னன்னு எழுத பின்னாடி என்ன நடக்கும்? இங்கே திரும்ப கியூ வந்துருச்சு. கியூக்கு ரைட்டு லெஃப்ட் இருக்குது. கரெக்டுங்களா? கியூக்கு ரைட்டு லெஃப்ட் இருக்குதுனால இங்கே லெஃப்ட் வரீங்க. எகெயின் லெஃப்ட். டீக்கு லெஃப்ட் இருக்குது, ரைட் இருக்குது. அதை எகெயின் இங்கே வரீங்க. அப்போ லெஃப்ட் யார் இருக்குது? வி. அப்போ லெஃப்ட் யாரு? வி. அப்போ அதனோட ரூட் யாரு? வியோட ரூட் யாரு? டி. வியோட ரூட் டி. அப்போ ரைட் யாரு? டபிள்யூ. ஓகே, இந்த சப் ட்ரீ முடிஞ்சுது. இந்த சப் ட்ரீ முடிஞ்சுட்டு எங்கே போவீங்க? டீக்கு ரூட்டுக்கு போவீங்க. டி ரூட் யாரு? கியூ. கியூக்கு சப் ட்ரீ யாரு? தட் மீன்ஸ் ரைட் சைடு யாரு? கியூக்கு ரைட் சைடு வந்து யூ. யூக்கு ரைட் சைடு யூன்னு வரும். சரியாம்மா? அப்போ லெஃப்ட் சப் ட்ரீ இங்கே எங்கே இருக்குது? இங்கே ஆர் இருக்குது. அப்போ லெஃப்ட் முடிஞ்சு முடியும் ரூட்டு. அப்போ இது வரைக்கும் என்னது? இந்த ஆறு. அதனால தான் நோட் பண்ணிக்குது. ஓகேங்களா? அப்போ ரூட்டுக்கு வந்துட்டு கீழே அது வரும். சரியா கண்ணு? இதில் எனர்ஜி டவுட் இருக்குதா? இன்னும் ஆர்டரில் எனர்ஜி டவுட் இருக்குதாம்மா? இது எப்படி நோட் பண்ணுறோம்? ஒவ்வொரு சப் ட்ரீயாக கன்சிடர் பண்ணணும். எப்போ சப் ட்ரீ ஃபார்ம் ஆகும்? எப்போ வந்து லெஃப்ட் ட்ரீ இல்லையோ அப்போ ஒரு சப் ட்ரீ ஃபார்ம் ஆயிடும். எப்போ ஒரு லெஃப்ட் ட்ரீ இல்லையோ அப்போ ஒரு சப் ட்ரீ ஃபார்ம் ஆயிடும். இதுதான் வந்து இன் ஆர்டரோட கான்செப்ட். சப்